ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் ட்ரேடர். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கண்டென்ட்டுமே பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம எந்த பை செல் ரெக்கமெண்டேஷனும் இங்கே கொடுப்பதில்லை. சரியா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆயிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 700 பக்கத்தில். சரியா? அதாவது 680 அந்த ரேஞ்சில் வந்து நம்மளுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகி நம்மளுக்கு 650 வரை வந்தாங்க. 650 வரை வந்துட்டு நம்மளுக்கு அகைன் என்ன பண்ணிட்டாங்க, மார்க்கெட் ரிவர்சல் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ரிவர்சல் வந்து மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, ரிவர்சல் கொடுத்து அகைன் ஒரு சைடு வைஸ் மூமெண்டம் போனாங்க. கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 10 மணிலேருந்து நம்மளுக்கு ஒரு 1 மணி வரை நம்மளுக்கு வந்து என்ன செஞ்சிருக்காங்க, சைடு வைஸில் தான் இருந்திருக்காங்க மார்க்கெட். சரியா? நம்மளுக்கு 10 மணிலேருந்து நம்மளுக்கு 1 மணி வரை என்ன பண்ணியிருக்காங்க, மார்க்கெட் வந்து ஒரு சைடு வைஸ் மூமெண்டம் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து என்ன செஞ்சிருக்கு, புட் ஆப்ஷனில் மூமெண்டம் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? சரி, இதை வந்து நம்ம ஆப்ஷன் பிரீமியத்தை அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது அது உங்களுக்கு வந்து புரிய வரும். சரியா? இதில் வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலாக நம்ம என்ன கொடுத்துருந்தோம், சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலாக வந்து நம்மளுக்கு 24,675 அப்படின்றது நம்ம கொடுத்துருந்தோம். சரியா? நம்ம என்ன செய்யணும், எப்போவுமே நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் மேலே இருக்காங்களா, சிந்தட்டிக் ஃபியூச்சர் கீழே இருக்காங்களா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? நம்ம சிந்தட்டிக் ஃபியூச்சர் மேலே இருந்தால் நம்ம என்ன செய்யணும், கால் ஆப்ஷனில் வாய்ப்பை தேடலாம். சிந்தட்டிக் ஃபீச்சர் கீழே இருந்தாங்கன்னா நம்ம என்ன செய்யலாம், புட் ஆப்ஷனில் நம்ம வந்து வாய்ப்பை தேடலாம். அப்படின்றது நம்ம எப்போவுமே சொல்கிறது தான். ஸோ அதுதான் நம்மளுக்கு இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலில் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறாங்க. ஓப்பன் ஆகிட்டு நம்மளுக்கு 650 லெவலுக்கு வராங்க. அப்புறம் அகைன் வந்து நம்மளுக்கு 650க்கு கீழே போகல மார்க்கெட்டு. அகைன் நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க, 650க்கு மேலே வந்து வந்துட்டாங்க. சரியா? நம்ம வந்து நேற்று எதன் அடிப்படையில் நம்ம இதை எடுத்திருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த லெவல்ஸ் எல்லாமே நேற்று நம்மளோட வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நம்ம 650 அடிப்படையில் தான் எடுத்திருந்தோம். சரிங்களா? நம்ம அதை எப்படி நம்ம எடுத்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு க்ளோசிங் பேஸ் பண்ணி, அதாவது நம்மளுக்கு செட்டில்மெண்ட் ப்ரைஸ் க்ளோசிங் பேஸ் பண்ணி நம்மளுக்கு எதில் வந்து டிஃப்ரெண்ட் கம்மியாக இருக்கோ அதை வந்து நம்ம ஏடிஎம்மாக எப்பவுமே எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் நம்ம நேற்றும் எடுத்திருந்தோம். சரிங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன செஞ்சோம், இந்த லெவல்ஸ் வந்து எடுத்திருக்கோம். புரியுதுங்களா? ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மார்க்கெட்டு இந்த சிந்தட்டிக் லெவலுக்கு மேலே போகிறாங்க. சரியா? இந்த சிந்தட்டிக் லெவலுக்கு மேலே இருந்தாங்கன்னா நம்ம ப்ரீமியத்துலையும் பார்க்கணும். சிந்தட்டிக், அதாவது ப்ரீமியத்தில் வந்து நம்மளுக்கு மிட் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று இருக்குது இல்லையா? அதாவது நம்மளுக்கு ஏடிஎம் ஆவரேஜ். சரியா? அதுக்கு மேலே இருக்காங்களா, அதுக்கு கீழே இருக்காங்களா அப்படின்றத நம்ம பார்க்கணும். சரியா? சரி, இன்னைக்கு நம்ம அதை பார்த்துடலாம். ஓகேங்களா? மார்க்கெட் இன்னும் முடியல, டைம் இன்னும் 15 நிமிஷம் இருக்குது. நான் அதுக்கு முன்னாடி நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் வந்து நம்மளுக்கு 700 அப்படின்ற ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஏடிஎம்மாக எடுத்திருக்கோம். சரிங்களா? 700 அப்படின்றது நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஏடிஎம்மாக வந்து எடுத்திருக்கோம். ஏன் இதை எடுத்திருக்கோம் அப்படின்னா, நம்மளுக்கு இதுதான் நம்மளுக்கு என்ன செஞ்சது, மார்னிங்கில் மீட் ஆகிட்டு இருந்தது. அதாவது நம்மளுக்கு ப்ரீமியர் ரெண்டு ஈவனாகவே இருந்தது. சரிங்களா? அதனால நம்ம இதை வந்து எடுத்திருந்தோம், சூஸ் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? அது நம்ம 650 எடுத்திருந்தோம். 650 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சப்போர்ட் லெவலில் இருந்து நம்மளுக்கு மேலே போகிற மாதிரி இருந்தது. ஸோ இதுதான் வந்து என்ன செஞ்சது, மிட் லெவலுக்கு இருந்தது, மிட் லெவலில் இருந்தது. ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம இதை எடுத்திருக்கோம். இது வந்து என்ன ஆயிருக்குன்னு பாருங்க, நம்மளுக்கு மிட் லெவல் கீழே தான் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, இதோட ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் க்ளோசிங்கே வந்து நம்மளுக்கு மிட் லெவல் கீழே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2 ப்ரீமியமே மிட் லெவல் கீழே தான் இருக்காங்க. எப்படி 2 ப்ரீமியமே என்ன செஞ்சிருக்காங்க, மிட் லெவல் கீழே தான் இருக்காங்க. எப்போ பிரேக் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. நம்மளுக்கு பிரேக் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 9:35, அதுக்கு மேலே தான் நம்மளுக்கு பிரேக் பண்ணி மேலே வராங்க. சரியா? அதாவது நம்மளுக்கு வந்து கால் ஆப்ஷன் வந்து அதுக்கு மேலே தான் 9:35க்கு மேலே தான் என்ன செய்கிறாங்க, மிட் லெவலுக்கு மேலே வராங்க. அதாவது நம்ம மிட் லெவல் அப்படின்றது நம்ம என்ன லெவல் எடுத்திருந்தோம் அப்படின்னா 138. சரியா? 138 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். ஸோ அதுக்கு மேலே வந்து என்ன செய்கிறாங்க, வராங்க. ஸோ இந்த இது நம்மளுக்கு மேலே வந்திருக்கும் போது நம்மளுக்கு ஸ்பாட்டில் என்ன இருக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு அவங்க சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேலே இருக்கணும். சரியா? அவங்க என்ன செய்யணும், சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேலே இருக்கணும். ஸோ அங்கே பாருங்கள், நம்மளுக்கு எப்போ வந்திருக்காங்க சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேலே. இதுவும் அதே மாதிரி தான் நம்மளுக்கு 9:35க்கு என்ன பண்ணியிருக்காங்க, இவங்களும் வந்து என்ன பண்ணிட்டாங்க, சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேலே வந்துட்டாங்க. சரியா? இவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க, சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேலே வந்துட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், கால் ஆப்ஷனில் வாய்ப்புகளை வந்து தேடலாம். சரிங்களா? கால் ஆப்ஷனில் நம்மளுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு. நம்மளுக்கு அதே மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, அழகா ஒரு மூமெண்டம் கொடுத்துருக்காங்க. சரியா? இவங்களும் என்ன செஞ்சுருக்காங்க, அழகான ஒரு மூமெண்டம் கொடுத்துருக்காங்க. புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சப்போர்ட் லெவல் வரைக்கும் போயிட்டாங்க. சரியா? நம்ம வந்து இந்த அடிஷ்னலாக ஒரு லெவல் வந்து கொடுத்துருந்தோம். இது வந்து நான் வந்து டெலிகிராம் சேனலில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். சரிங்களா? இது வந்து உங்களுக்கு லைவில் கிடைக்காது. அதாவது நம்ம வந்து எப்பவும் க்ளோசிங் பேஸ் பண்ணி எடுப்போம் இல்லையா, அதில் வந்து நம்ம இதில் எடுக்கலை. ஸோ இது வந்து நான் வந்து லைவில் நான் வந்து கால்குலேட் பண்ணி கொடுத்த லெவல்ஸ் இது 165 அப்படின்றது. சரிங்களா? ஸோ இந்த லெவல் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு இந்த லெவல் வந்து கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ எடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம சைட்வேஸ் மார்க்கெட்டில் இருக்கும்போது நம்ம எடுக்கிறது. சரிங்களா? மார்க்கெட் வந்து சைட்வேஸில் போகும் இல்லையா? அந்த அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ நான் இது ஒரு லைன் போட்டிருக்கேன் பாருங்க 116 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த லைனுக்குள்ளேயே தான் மார்க்கெட் வந்து என்ன செய்வாங்க, சுற்றுவாங்க. ஸோ அதனால நான் அந்த லெவலை வந்து நான் மார்க் பண்ணி கொடுத்தேன். சரி, ஆனால் நம்மளுக்கு என்ன செஞ்சுட்டாங்க, மார்க்கெட் அந்த லெவலையும் பிரேக் பண்ணி மேலே போயிட்டாங்க. ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான் அந்த லெவல் வந்து பிரேக் பண்ணி கீழே வந்துட்டாங்க. சரியா? கீழே வந்துட்டு நம்மளுக்கு இந்த சப்போர்ட் லெவல், அதாவது நம்ம S1 கொடுத்தோம் இல்லையா, நம்ம வந்து நேற்று க்ளோசிங் அடிப்படையில் நம்ம வந்து S1 அப்படின்றது நம்ம சப்போர்ட்டாக எடுத்திருந்தோம். ஸோ அந்த இது அதாவது 96 ரூபா அப்படின்றத வந்து நம்ம லெவல் வந்து சப்போர்ட்டாக எடுத்திருந்தோம். சரிங்களா? அந்த சப்போர்ட் லெவல் வந்து என்ன பண்ணிட்டாங்க, மார்க்கெட்டு ஸ்டாப் ஆயிட்டாங்க. சரியா? ஸோ அதே மாதிரி நம்ம இதுலேயும் வந்து நான் என்ன சொல்லிட்டேன், நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் டன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மெசேஜ் வந்து கொடுத்துருந்தேன். சரிங்களா? அதாவது நம்மளுக்கு இங்கே சப்போர்ட் வந்தாலே என்ன செய்யணும், இங்கே உள்ளதை வந்து முடிச்சுக்கணும் அப்படின்ற ஒரு மீனிங் தான் நான் வந்து கொடுத்துருந்தேன். சரியா? இப்போ நான் சொல்கிறேன், நான் வந்து யாரையும் வந்து பை செல் ரெக்கமெண்டேஷன் இங்கே வந்து பண்ண சொல்கிறது இல்லை. சரியா? ஸோ எல்லாமே நீங்கள் உங்களோட ஓன் அனலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த லெவல்ஸ் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் டெய்லி கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா? சரி, மார்க்கெட் பாருங்கள். நம்மளுக்கு மார்க்கெட் வந்து என்ன செய்யுது, நம்மளுக்கு 138 அப்படின்ற லெவலை வந்து பிரேக் பண்ணி நம்மளுக்கு எங்கே வரைக்கும் போயிருக்காங்கன்னா 180 வரைக்கும் போயிருக்காங்க. சரியா? 180 வரைக்கும் போயிட்டு அகெயின் வந்து என்ன பண்ணுறாங்க, நம்மளுக்கு இந்த 165 அப்படின்ற லெவல் நான் போட்டிருக்கேன்னா அந்த லெவலுக்கு வந்து என்ன செய்யல, மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணவே இல்லை. அகெயின் அதுலேயே தான் சப்போர்ட் எடுத்து என்ன செய்யறாங்க, மார்க்கெட் மேலே கீழே போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. சரிங்களா? ஒன்ஸ் அதை வந்து பிரேக் பண்ணும்போது என்ன ஆயிருக்குன்னு பாருங்க, நம்மளுக்கு புட் ஆப்ஷன்லயும் என்ன பண்ணியிருக்காங்க, சப்போர்ட்டுக்கு மேலே வந்திருக்காங்க. ஸோ அகெயின் வந்து என்ன ஆகுது, புட் ஆப்ஷன் வந்து ஒரு பூம் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இவங்க வந்து 165 எப்போ பிரேக் பண்றாங்களோ அப்பதான் மார்க்கெட்ல என்ன ஆயிருக்கு, புட் ஆப்ஷன்லயும் ஒரு ரிவர்சல் வந்து பக்காவா கிடைச்சிருக்கு. சரிங்களா? இன்னைக்கு எக்ஸ்பெரி, இது வந்து நான் சொல்றது வந்து நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பெரி. இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9. சரிங்களா? அடுத்த வாரத்துக்குள்ள எக்ஸ்பெரி தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதே இது நீங்கள் கரண்ட் வீக் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா நல்ல ஒரு பூம், நல்ல ஒரு ஜீரோ ஹீரோ அப்படின்ற ஒரு ட்ரேட் வந்து இன்னைக்கு சூப்பரான ஒரு செட்டப்பில் அமைஞ்சது. சரிங்களா? சூப்பரான செட்டப்பில் அமைஞ்சதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம இந்த நெக்ஸ்ட் வீக் கான்டெக்ட் நம்ம பார்த்துட்டு அழகாக நம்ம வந்து கரண்ட் வீக் எக்ஸ்பெரி இருக்குது இல்லையா, அதில் கூட நம்மளால பண்ண முடியும். புரியுதுங்களா? ஸோ ஆனால் இதில் நம்ம அனலைஸ் பண்ணணும். ஆனால் கரண்ட் வீக்கில் வந்து நம்ம எக்ஸ்பெரி டேல வந்து அனலைஸ் பண்ணக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம அனலைஸ் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், கரண்ட் வீக்கில் நம்ம வந்து இது பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. இன்னைக்கு பாருங்க, நம்மளுக்கு கரெக்டாக நம்மளுக்கு நல்ல டிகே ஆயிட்டாங்க இல்லையா, நம்மளுக்கு நல்ல டிகே ஆயிட்டு நம்மளுக்கு அகெயின் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இதில் ஒரு புஷ்அப் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? இவங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு S1ல இருந்து நம்மளுக்கு R1 வரைக்கும் போயிட்டாங்க. ஓகேங்களா? இதை நம்ம R1 கொடுத்த லெவல் வந்து 194 அப்படின்ற லெவல் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா S1லேருந்து என்ன பண்ணாங்க, S1லேருந்து அகைன் நம்மளுக்கு R1 வரைக்கும் போயிட்டாங்க. R1ல வந்து ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அதே 165 ரூபாயில் என்ன செய்கிறாங்க, சப்போர்ட் எடுத்துட்டு அப்படியே நிற்கிறாங்க அங்கேயே. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு மார்க்கெட்டில் நடந்த இது. நம்மளோட லெவல்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். சரியா? நம்ம கிட்டத்தட்ட 2 வாரமாக இந்த லெவல்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். சரியா? நம்ம எல்லாமே என்ன எதில் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து இண்டெக்ஸில் கொடுக்கல, நம்ம இண்டெக்ஸ்லையும் கொடுக்குறோம், இண்டெக்ஸ்லையும் கொடுத்துட்டு நம்ம ப்ரீமியத்துலேயும் கொடுக்குறோம் லெவல்ஸ். சரிங்களா? நம்மளோட ப்ரீமியம் லெவல்ஸ் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க, இந்த லெவல்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். சரியா? ஸோ நம்ம வந்து நாளைக்குள்ள லெவல்ஸை வந்து நம்ம வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 3:20 தான் ஆகுது. சரிங்களா? நாளைக்குள்ள லெவல்ஸ் வந்து நம்ம 7 மணிக்கு மேலே வந்து எடுக்கலாம். சரிங்களா? ஸோ இதை நான் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம 7 மணிக்கு மேலே வந்து என்ன செய்யலாம், நாளைக்குள்ள லெவல்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அகைன் இங்கே பார்ப்போம், நம்ம இண்டெக்ஸ் ஒர்க்கு பார்த்துடுவோம். இண்டெக்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எங்கே இருக்காங்க அப்படின்னா, இண்டெக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக இது வந்து சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவல் வந்து பிரேக் பண்ணுறாங்க இல்லையா, இதுவும் பிரேக் பண்ணியிருப்பாங்க, நம்மளுக்கு அங்கேயும் பிரேக் பண்ணியிருப்பாங்க சேம் டைம். ஸோ நம்ம அந்த 160 அப்படின்ற லெவல் வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா, பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக நம்மளுக்கு அதுக்கு முன்னாடியே இங்கே பிரேக் அவுட் கிடச்சிருக்குங்க. சிந்தட்டிக் ஃபியூச்சர் பிரேக் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு இங்கே பிரேக் கிடச்சிருக்கு. ஸோ அதுவே நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா நம்மளுக்கு வந்து டிகே ஆயிருக்குது இல்லையா மார்க்கெட்டு. ஸோ அதனால் அதுக்கு முன்னாடியே வந்து நம்மளுக்கு ப்ரீமியம் வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. சரியா? ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மார்க்கெட் வந்து அகைன் நம்மளுக்கு S1ல தான் சப்போர்ட் எடுத்திருக்காங்க. சரியா? S1ல தான் நம்மளுக்கு சப்போர்ட் எடுத்து எக்ஸாக்டாக சப்போர்ட் எடுத்துட்டு நம்மளுக்கு மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறாங்க, இன்னைக்கு எக்ஸ்பெரி அப்படின்றதுனால நம்மளுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் நம்மளுக்கு டிகே பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் நடந்துகிட்டு இருக்குங்க. சரிங்களா? அதான் நம்மளுக்கு 600 அரௌண்ட் நம்மளுக்கு க்ளோசிங் கிடைக்கும்னு நினைக்கிறேன்.
அதாவது நம்மளுக்கு செட்டில்மெண்ட் ப்ரைஸில் பார்த்தா தான் தெரியும். செட்டில்மெண்ட் ப்ரைஸ் படி நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு அரௌண்ட் வந்து 24,600 அப்படின்ற ஒரு லெவலில் தான் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இன்னைக்கு க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது ரவுண்ட் ஃபிகரில் க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா, ரவுண்ட் ஃபிகர்னா ஒரு 10-20 ரூபா கூட குறைய இருக்கலாம். சரிங்களா, ஸோ ஆனால் அந்த இதில் தான் க்ளோஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, 600 பேஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரைக்கில் தான் வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்க இன்னைக்கு மார்க்கெட்டை. ஓகே, சரி, நம்ம வந்து நாளைக்குள்ள லெவல்ஸ் வந்து 7 மணிக்கு மேலே, சரிங்களா, ஒரு 7-8 மணிக்கு மேலே தான் நம்மளுக்கு வந்து செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வரும். ஸோ அது வந்ததுக்கப்புறமா நான் வந்து உங்களுக்கு திரும்பவும் கண்டினியூ பண்ணுறேன். சரிங்களா, ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வந்து வந்தாச்சு. சரிங்களா, செட்டில்மெண்ட் ப்ரைஸு நம்மளுக்கு வந்துருச்சு. இதில் எதில் நம்மளுக்கு வந்து கம்மியாக இருக்குது, அதாவது டிஃப்ரென்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 24,600. சரிங்களா, 24,600 என்ன செய்யுது, நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறது. சரியா, அப்போ நம்ம ஏடிஎம்மாக வந்து 24,600 வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா, ஸோ 24,600 பேஸ் பண்ணி நம்ம என்ன செய்யலாம், நாளைக்குள்ள லெவல்ஸை வந்து நம்ம எடுக்கலாம். ஓகேங்களா, சரி. அதுக்கு முன்னாடி நம்ம 2-3 பேர் கேட்டிருந்தாங்க, ஏன் சார் நீங்கள் கரண்ட் வீக்கில் பார்க்கவே மாட்டீங்க, கரண்ட் வீக்கில் வந்து லெவல்ஸ் ஒர்க் ஆகாதா அப்படின்ற மாதிரி 2-3 பேர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ இப்போ நான் அதுக்காக வந்து உங்களுக்கு கரண்ட் வீக்கில் இன்றைக்கி என்ன ஆயிருக்கு அப்படின்றதையும் நான் காட்டுறேன். சரிங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுக்கு கரண்ட் வீக் எக்ஸ்பெரி டே. ஓகேங்களா, எக்ஸ்பெரி கான்ட்ராக்ட்டு. ஸோ இது வந்து பாருங்கள், நம்ம இதுலேயும் என்ன ஸ்ட்ரைக் எடுத்திருக்கோம் அப்படின்னா இதுலேயும் வந்து நம்ம 24,700 தான் எடுத்திருக்கோம். சரிங்களா, அதாவது நான் வந்து முன்னாடியே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் பார்த்து கூட நம்ம கரண்ட் வீக்கில் ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ ஆனால் நம்ம கரண்ட் வீக்லேயும் நம்மளுக்கு எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படின்றத நான் இப்போ காட்டுறேன், தெளிவாக காட்டுறேன். சரிங்களா, நான் அதுலேயும் கன்ஃபர்மேஷன் எடுத்துப்பேன், இதுலேயும் கன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு தான் நம்ம வந்து என்ன செய்யணும், கரண்ட் வீக்கில் நம்ம வந்து என்ட்ரி போகணும். சரிங்களா, ஸோ நான் இப்போ அதை காட்டுறேன். நம்மளுக்கு காலையில் என்ன ஆயிருக்கு, நம்ம காலையில் வந்து அங்கே என்ன பார்த்தோம் அப்படின்னா, அதாவது நம்ம நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்டில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து மிட் லெவல்லேருந்து நம்மளுக்கு வந்து மூவ் கொடுத்துருந்தாங்க இல்லையா, நம்மளுக்கு மிட் லெவல்லேருந்து அதில் நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்டில் மூவ் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதாவது 24,700 கால் நம்மளுக்கு சப்போர்ட்டில் இருக்காங்க. சரியா, நம்மளுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகி 2வது கேண்டிலே வந்து சப்போர்ட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ சப்போர்ட்டுக்கு கீழே என்ன செய்யலை, மார்க்கெட் வந்து வரலை. சரிங்களா, அப்போ சப்போர்ட்லேருந்து நம்மளுக்கு என்ன செய்கிறாங்கன்னா ரிவர்சல் கொடுக்குறாங்க. சரியா, இதுக்கு மிட் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு 53 ரூபாய் இருக்குது, அதாவது நம்மளுக்கு எக்ஸ்பெரி இதில். சரிங்களா, இன்னைக்கு எக்ஸ்பெரி இல்லையா, ஸோ அதில் வந்து நம்மளுக்கு 53 ரூபாய் இருக்குது. சரிங்களா, அதாவது ஏடிஎம்மோட மீட்டிங் வந்து நம்மளுக்கு 53 ரூபாயில் கிடச்சிருக்கு நேற்று எக்ஸ்டர்டே க்ளோஸ் பேஸ் பண்ணி. சரிங்களா, ஸோ அந்த 53 ரூபான்றதை கிடக்குறாங்க, கடந்துட்டு நம்மளுக்கு இதுக்கு மேலே மார்க்கெட் போகலை. சரியா, நம்ம இதுலேயும் ஒரு லைன் போடலாம், நம்ம அந்த நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்டில் போட்டிருந்தோம் இல்லையா, ஸோ அதே போல் இதுக்கும் லைன்ஸ் வரும். சரிங்களா, ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 53 ரூபாய் அப்படின்றது தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சப்போர்ட்டாக பயன்படுத்தி அதுலேயே தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு இருக்காங்க. இதுலேயும் வந்து நம்மளுக்கு என்ன செய்யல, R1க்கு போகவில்லை, மார்க்கெட் என்ன செய்யல, R1க்கு நம்மளுக்கு போகலை. சரிங்களா, R1ன்றது இந்த இருக்குது பார்த்தீங்களா, 120 ரூபான்றது R1. ஸோ அந்த R1க்கு நம்மளுக்கு போகலை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 77 ரூபா 87 ரூபா 80 ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, மார்க்கெட் வந்து இருந்திருக்காங்க. ஓகேவா, ஸோ அதுக்குள்ளேயே வந்து கால் ஆப்ஷன் இருந்துட்டு நம்மளுக்கு இங்கே பிரேக் அவுட் கொடுக்கும்பொழுது தான் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வந்து நல்ல ஒரு பிளாஸ்ட் ஆயிருக்கு. சரியா, ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டுக்கு வந்துட்டாங்க. நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்க, இவங்க மேலே போகுமே என்ன பண்ணிட்டாங்க, இவங்க வந்து சப்போர்ட்டுக்கு வந்துட்டாங்க. சரியா, இவங்க சப்போர்ட்டுக்கு வந்துட்டு நம்மளுக்கு அங்கேயே தான் இவங்களும் நிற்கிறாங்க. இவங்க வந்து எங்கேருந்து பிளாஸ்ட் ஆகிறான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக S3லேருந்து. ஓகேங்களா, நம்மளுக்கு சப்போர்ட் 3லேருந்து நம்மளுக்கு சப்போர்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா. சரிங்களா, அப்போ இதோட பையிங் லெவல் வந்து நம்மளுக்கு 10 ரூபாயா இருந்திருக்கு. ஸோ அந்த 10 ரூபாயிலிருந்து இவங்க எங்கே போயிருக்காங்க அப்படின்றத பாருங்க. அடுத்து இங்கே மீட்டிங் நடந்திருக்கு, 2 பேருக்கும் எங்கே மீட்டிங் நடந்திருக்குன்னா இந்த சப்போர்ட்டில் கீழே இந்த 20 ரூபா ரேஞ்சில் வந்து என்ன செஞ்சிருக்கு, இங்கே மீட்டிங் நடந்திருக்கு. ஸோ இந்த இதை பேஸ் பண்ணி கூட நம்மளால இதில் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் யார் மேலே போகிறாங்க அப்படின்னு சொல்லி. சரிங்களா, ஸோ இதில் பாருங்க நம்மளுக்கு 20 ரூபாய் ரேஞ்சில் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, இவங்க மீட் ஆயிருக்காங்க. ஸோ இதுக்கு அப்புறமா யார் நம்மளுக்கு டாமினேட் ஆகி மேலே வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புட் ஆப்ஷன் தான் வந்திருக்காங்க. சரியா, யார் வந்திருக்காங்க, புட் ஆப்ஷன் வந்து மேலே வந்திருக்காங்க. ஸோ அவங்க எங்கே வர போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு R3 வர போயிருக்காங்க. நம்மளுக்கு R3 வர யார் போயிருக்கா, புட் ஆப்ஷன் வந்து போயிருக்காங்க. நம்மளுக்கு கிட்டத்தட்ட நம்மளுக்கு எத்தனை பர்சன்டேஜ்னு பாருங்க, 10 ரூபாயில இருந்து நம்மளுக்கு 180 ரூபா போயிருக்காங்க. 10 ரூபாயில இருந்து
180 போயிருக்காங்க. இது ஒரு பெரிய ஹீரோ ஜீரோ அப்படின்னு சொல்லலாம் நம்ம. சரிங்களா? இன்னைக்கு நல்ல வாய்ப்பு ஹீரோ ஜீரோக்கு அமைஞ்சிருக்கு. அதாவது ஹீரோ ஜீரோ யாரும் பண்ற மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து நல்ல ஒரு ஜாக்பாட் மூமெண்டமா வந்து கிடைச்சிருக்கும். சரிங்களா? இன்னைக்கு வந்து இது ஒரு ஜாக்பாட் மூமெண்டம். ஆனால் இது வந்து எல்லா எக்ஸ்பைரி டேலையுமே நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. சரிங்களா? நடக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. இவங்க வந்து இவங்க கால் ஆப்ஷன் வந்து R1 அந்த மாதிரி ரேஞ்செலாம் போயிருந்தாங்க அப்படின்னா இது வந்து நடந்திருக்க வந்து கொஞ்சம் வாய்ப்பு வந்து குறைவாக தான் இருந்திருக்கும். சரிங்களா? ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மிட் ரேஞ்சுக்கு மேலே வந்தாங்க, அவங்களுக்கு மேலே போகவே விடலை. சரிங்களா? ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டு தான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் கால் ஆப்ஷன் வந்து நல்ல ஒரு ப்ரெஷரில் வந்துட்டாங்க. சரியா? ப்ரீமியம் வேற நிறையா இருந்ததுனால கால் ஆப்ஷன் வந்து ஒரு ப்ரெஷரில் வந்துட்டாங்க. அதனால நம்மளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு புட் ஆப்ஷன் வந்து ஒரு பிளாஸ்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இன்னைக்கு வந்து புட் ஆப்ஷன் வந்து ஒரு பிளாஸ்ட் ஆயிடுச்சு. சரியா? ஸோ இன்னைக்கு வந்து ஹீரோ ஜீரோக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக வந்து அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து கரண்ட் வீக்கோட சினாரியோ. ஸோ கேட்டுறீங்க. ஸோ அதுக்காக நான் இதை காமிச்சிருக்கேன். சரிங்களா? சரி, நம்ம வந்து நாளைக்குள்ள லெவல்ஸை வந்து நம்ம எடுத்துடலாம். சரிங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் என்ன லெவல் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 24,616 அப்படின்ற லெவல் வந்து நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலாக வந்து கிடைச்சிருக்கு. சரியா? அப்போ நாளைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இதுக்கு மேலே இருக்கிறாங்களா இதுக்கு கீழே இருக்கிறாங்களும் பார்க்க போகிறோம். சரியா? அதுதான் நம்மளுக்கு வாய்ப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு இதாக இருக்கும். ஓகேங்களா? சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவல் வந்து 24,616. சரியா? சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 24,475 அப்படின்றது S1 வந்து இருக்குது. நம்மளுக்கு S2 வந்து பார்த்தீங்கன்னா 24,413 அப்படின்ற லெவல் வந்து இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி நம்மளுக்கு R1 வந்து பார்த்தீங்கன்னா 24,741 அப்படின்னு இருக்கு. R2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 24,793 அப்படின்னு இருக்கு. சரிங்களா? இதுதான் வந்து நம்மளுக்கு நாளைக்கு உண்டான லெவல்ஸாக வந்து இருக்கும். ஸோ இது வந்து எப்பவும் போல நம்ம சொல்றது தான். இது நம்மளுக்கு R1க்கு மேலே ஓப்பன் ஆனாலோ S1க்கு கீழே ஓப்பன் ஆனாலோ நம்மளுக்கு இந்த லெவல் வந்து மாறக்கூடும். சரிங்களா? இந்த லெவல் வந்து மாறும். நம்மளுக்கு அது வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னா நான் வந்து டெலிகிராம் குரூப்பில் வந்து லைவ் அப்டேட் நம்ம வந்து கொடுத்துருவோம். சரிங்களா? ஸோ ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு இண்டெக்ஸோட லெவல்ஸ். ஓகேங்களா? நம்ம வந்து இப்போ ப்ரீமியத்தில் என்ன லெவல் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். சரிங்களா? ப்ரீமியம் வந்து நம்ம எதை எடுக்கணும்? ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 24,600. சரியா? இப்போ நம்ம 24,600 பேஸ் பண்ணி தான் இந்த லெவல்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ அதே போல் நம்ம 24,600 பேஸ் பண்ணி நம்ம என்ன செய்யலாம்? ப்ரீமியத்திலையும் லெவல் எடுத்துடலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரீமியம் என்ன லெவல் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். சரிங்களா? ப்ரீமியம் வந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் 24,600. சரிங்களா? புட் ஆப்ஷனும் அதே மாதிரி தான் 24,600 தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம். சரிங்களா? கால் ஆப்ஷனும் 24,600 தான் எடுத்திருக்கோம், புட் ஆப்ஷனும் 24,600 தான் எடுத்திருக்கோம். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு மீட்டிங்கில் தான் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இவங்க தான் வந்து நம்மளுக்கு என்ன பண்ண போகிறாங்க? நாளைக்கு உண்டான லெவல்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மிட் லெவலாக வந்து நம்மளுக்கு 133 அப்படின்ற மிட் லெவல் வந்து கிடச்சிருக்கு. அதே போல் R1 பார்த்தீங்கன்னா 189 அப்படின்ற லெவல் வந்து இருக்கு. R2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 236 அப்படின்ற லெவல் வந்து இருக்கு. R3 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 283 அப்படின்ற லெவல் வந்து கொடுத்துருக்கு. சரிங்களா? அதே போல் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 89 ரூபாய் அப்படின்றது நம்மளுக்கு சப்போர்ட்டாக கிடச்சிருக்கு. S2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 67 ரூபாய் அப்படின்னு இருக்கு. S3 வந்து பார்த்தீங்கன்னா 44 அப்படின்ற லெவல் வந்து இருக்கு. சரிங்களா? இதுதான் வந்து நம்மளுக்கு நாளைக்கு உண்டான ப்ரீமியத்துக்கான லெவல். சரிங்களா? நம்ம எப்பவுமே சொல்றது தான், ப்ரீமியத்தில் வந்து நம்மளுக்கு இந்த லெவல் வந்து மாறப்போகிறது கிடையாது. ஸோ அதனால இது வந்து நம்மளுக்கு என்ன செய்யலாம்? மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆனாலும் ஃபஸ்ட்டு 5 மினிட், சரிங்களா, ஃபஸ்ட்டு 5 மினிட் இது க்ளோசிங் பேஸ் பண்ணி நம்மளுக்கு எங்கே வந்து நம்மளுக்கு ஏடிஎம் கிடைக்குதோ அதில் வந்து என்ன பண்ணுங்க, இந்த லெவல்ஸ் வந்து போட்டுருங்க. சரியா? நம்மளுக்கு ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் க்ளோசிங், அதாவது நம்மளுக்கு ஸ்பாட்டில் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் க்ளோசிங் எங்கே நடக்குதோ அந்த லெவலுக்கு நேரஸ்ட் வந்து யார் இருக்காங்க அப்படின்னு பாருங்கள். சரியா? அதாவது நம்மளுக்கு எந்த ஸ்ட்ரைக் வராங்க, ஏடிஎம்மாக வந்து எந்த ஸ்ட்ரைக் வராங்கன்னு பார்த்துட்டு ஸோ நீங்கள் வந்து அதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்ட்ரைக் வந்து நீங்கள் எடுக்கிற ஸ்ட்ரைக் வந்து எப்போவுமே வந்து என்ன பண்ணணும்னா
இந்த ரேஞ்சுக்கு பக்கத்துல தான் இருக்கும். சரிங்களா? இந்த 133 அப்படின்ற ரேஞ்சுக்கு என்ன செய்வாங்க, பக்கத்துல தான் இருப்பாங்க. யார் ஏடிஎம் ஆக இருந்தாலும் இந்த ரேஞ்சில் தான் இருந்து ஆகணும். அதுதான் வந்து இது. சரியா? லாஜிக்கும் அதுதான். ஓகேங்களா? இந்த 133 அப்படின்ற ரேஞ்சில் தான் வந்து என்ன செய்யணும், ஏடிஎம்மா இருக்கிறவங்க நிற்பாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாளைக்கு உண்டான ப்ரீமியம் லெவலாக இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஒருவேளை சப்போஸ் நம்மளுக்கு சைடுவேஸில் மார்க்கெட் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து சைடுவேஸ்க்கு உண்டான லெவல்ஸும், அதாவது இந்த இதுக்கு இடையில வந்து ஒரு லெவல்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து நான் வந்து டெலிகிராம் குரூப்பில் நான் வந்து லைவ் மார்க்கெட்டில் நான் வந்து கொடுத்துருவேன். சரிங்களா? அதாவது நம்மளுக்கு வந்து சைடுவேஸாக இருந்தால், சைடுவேஸ் இல்லை அப்படின்னா நம்ம வந்து இந்த லெவல்ஸே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? சப்போஸ் நம்மளுக்கு வந்து இந்த 133 அப்படின்ற லெவலுக்கு, சரி, இந்த 133 அப்படின்ற லெவலுக்கு ரெண்டுமே, அதாவது கால் ஆப்ஷனும் சரி புட் ஆப்ஷனும் சரி, ரெண்டு பேருமே இதுக்கு கீழே இருந்தாங்க அப்படின்னா, சரிங்களா, இந்த 133 அப்படின்ற லெவலுக்கு கீழே ட்ரேட் ஆனாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்ம மார்க்கெட் வந்து என்ன செய்யணும்னா சைடுவேஸில் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கும். ஸோ அப்போ வந்து அதுக்குண்டான லெவல் என்ன அப்படின்றத நம்ம வந்து நாளைக்கு வந்து டெலிகிராம் குரூப்பில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? சப்போஸ் போனால் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ போகுமான்றதை நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? போகலை அப்படின்னா நம்மளுக்கு நல்லாவே ஒரு ரேஞ்ச் வந்து கொடுப்பாங்க. சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியா? கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? சரி, நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.